अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्த்த சித்தகே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மிக முக்கியமான பெயர்ச்சிகள் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் நடக்கிறது. குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இதனுடைய பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதற்கான பரிகாரங்களும் தீர்வுகளும் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நல்ல பலன்களாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையப்பெறும்னு சொல்லலாம். 16ஆம் தேதி பௌர்ணமி திதி அன்றைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது, அதே மாதிரி பவமான சுக்த ஹோமம் யாராத்தெல்லாம் பண்ணுறளோ அவாத்திலலாம் பித்ரு தோஷங்கள் இருந்தால் கூட அது நிவர்த்தி ஆகும்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி சத்யநாராயண சுவாமி பூஜை விரதம் அனுஷ்டானம் பண்ணி பூஜை பண்ணுறவர்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்த விதமான கெட்ட விஷயங்களும் நடக்காது. அதே மாதிரி ஒரு சங்கல்பம், அந்த சங்கல்பத்தை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா ஒரு தேங்காய் கொண்டு போய் அங்கே அந்த பூஜையில் பங்கு பெறவளுக்கு தேங்காய் மட்டும் கொண்டு போய் கொடுத்து வெத்தலை பாக்கு வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். எந்த விதமான சங்கல்பலாக இருந்தாலும் சரி, குழந்தை கல்யாணமாக இருந்தாலும் சரி, அருமையான ஒரு பைக் வாங்கணுன்னு இருந்தாலும் சரி, எல்லா விதமான அருமையான ஒரு சங்கல்பத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வகையில் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமியுடைய பூஜை மகா வலிமை பெற்றது. பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இந்த பௌர்ணமி அன்றைக்கு மாறும்னு சொல்லலாம். கன்னி ராசி நண்பர்களுக்கு ஒருத்தங்க பேசுகிறதுக்கு முன்னாடி அடிச்சிருவீங்க அவங்கள, அந்தளவுக்கு கோபம் வரும் இந்த வாரம். அதே மாதிரி வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பா வழி சொந்தங்கள் மூலிமா பிரச்சனைகள் வரலாம், முன்னோர்கள் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரலாம், தேவையில்லாமல் கடன் வாங்கி அந்த கடனில் போய் சிக்கி அவங்க வீட்டில் கேட்டு ஒரு மாதிரி அவமானமாகக்கூடிய நிலைமைகள் இருக்கும். இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான இந்த ஆவணங்கள்னு சொல்லலாம், ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும், அதை போய் மறந்து விட்டு வந்துடுவீங்க. தேவையில்லாத இடத்துல போய் ஆஜராகி கெட்ட விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்குது. ஆனாலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏராளமாக இருக்கக்கூடிய வாரம். உடல்நிலைகளில் ஜாகிரதை ஜாகிரதை ஜாகிரதை, எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஜாகிரதையாக இருக்கணும். மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுறது உங்கள் ஆற்றுல ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி ராசியாக இருந்தாலும் கன்னி லக்னமாக இருந்தாலும் வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளுக்கு ஆபத்து உண்டு. ஸோ இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சரியில்லைன்னு சொல்லலாம், கோச்சாரத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். அதனால் உங்கள் ஜாதகங்களில் நல்ல தசாபதிகள் ஓடுது, அந்தர சூக்ஷமங்கள் பிராணம் ஓடுதுன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த விதத்துலையுமே நீங்கள் முன்னிருந்து பேசக்கூடாது. தேவையில்லாத உண்மைகள் சொல்கிறதுனால பெரிய பிரச்சனைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். உங்களுக்கும் உங்கள் பாஸ்க்கும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமான விஷயங்கள்லாம் நல்லா நடக்கும், ஆனால் மறைமுகமான வெற்றி கிடைக்கும். மறைந்த விஷயங்கள் பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ஆனால் என்ன, ரகசியம் 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 வச்சாதான் சேஃபு. கடன் வாங்கி ஒரு வேலையை முடிக்க வேண்டிய நிலைமையில் இருப்பீங்க. இல்லை கடன் வாங்கினா அடைக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க. நிறைய வேலை பழுது இருக்கும். இரவு நேரத்தில் வேலை அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாமல் மற்றவங்க மேலே அந்த போட்டி பொறாமை உறவுகள் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த ஒரு காலகட்டங்கள். மெயினாக பெண்கள் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஆண்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அதிக நேரம் வேலை செய்ய சொன்னாலுமே கவலைப்படாமல் வேலை செஞ்சுட்டு வரணும். நீயா நானாங்கிற போட்டி உணர்வு வந்துன்னா வேலைகளை பிரச்சனை ஆகிடும். தேவையில்லாமல் முடக்கடி கொடுப்பாங்க, தடைகள் ஏராளமாக உருவாக்கி கொடுப்பாங்க. ஸோ கவனம் 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 மட்டுமே பார்த்துக்கணும்னு சொல்லலாம். ஸோ கன்னி ராசி நண்பர்கள் பொதுவாகவே நீங்கள் பண்ண வேண்டிய மிகப்பெரிய ஒரு பரிகாரம் என்னென்னா, ஒரு செம்பு பாத்திரம், அந்த பாத்திரத்தில் துவரம்பருப்பு 1 கிலோவோ இல்லை 1/2 கிலோவோ உங்களால் எவ்வளோ முடியுதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக கோவிலில் பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர்களுக்கு, பிராமணர்களுக்கு, ஆன்மீகவாதிகளுக்கு தானம் பண்ணுறது இந்த வாரம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பெரிய பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்குன்னு சொல்லலாம். ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100க்கு ஒரு 40% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100க்கு ஒரு 50% இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே கருதப்படுகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.